சிலுவை நாயகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பாடுகளின் தாசனே, இதோ இந்த ஒரு சந்தி காலத்தின் கடைசி வாரங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாட்களிலே கிருபையாக எங்களை காத்து உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்களை திருப்பி மனம் திரும்ப அழைத்திரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த கடைசி ஆண்டவர் வாரங்களிலே நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பாடுகளை அதிகமாய் நாங்கள் தியானித்து சிலுவைக்கு நேராக எங்கள் வாழ்க்கை ஒருமுகப்படுத்த விரும்புகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே சிலுவைக்கு நேராய் ஒருமுகப்படும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே கொல்கதா கொலைமரம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி கேட்போம். கொல்கதா கொலைமரம். கை காலையாணி பேரே பொருதி புரண்டு ஓடிற்றே. கை காலையாணி பேரே பொருதி புரண்டு ஓடிற்றே. முள்ளினால் ஒரு கிரீடமே சூட்டினார் மாப்பாதக. முள்ளினால் ஒரு கிரீடமே சூட்டினார் மாப்பாதக. கொல்கதா கொலைமரம் பார்க்கவே பரிதாபம். துங்கன் நேசு நாதனா பொங்கும் காட்சி பாரிதோ. துங்கன் நேசு நாதனா பொங்கும் காட்சி பாரிதோ. கொல்கதா
கல்வாரிநாதர் இயேசுவை பற்றி நீயும் வந்திட்டார். கல்வாரிநாதர் இயேசுவை பற்றி நீயும் வந்திட்டார். தூசியான உன்னையும் மேசியா கை தூக்குவார். தூசியான உன்னையும் மேசியா கை தூக்குவார். கொல்கதா கொலை மாறம் பார்க்கவே பரிதாபம். துங்கநேசு நாதனார் துங்கும் காட்சி பாரிதோ. துங்கநேசு நாதனார் துங்கும் காட்சி பாரிதோ. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மனமகிழ்வான காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய துன்பங்களை பாடுகளை இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 முதல் இருக்கின்ற வசனங்களை நாம் பார்ப்போம். பேதுரு மறுதலிப்பார் என ஆண்டவர் முன்னுரைக்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரை பேதுரு மறுதலிக்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கைதில் பெரிய வியாழன் என்று பிலாத்துவின் அரண்மனையில் அவரை மறுதலிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காய் மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்று இரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிப்ப சேவல் கூவாது என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசுவின் மிக நெருங்கிய சீடனாய் இருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் பல தருணங்களிலே பேதுருவை ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். பல தருணங்களிலே ஆண்டவர் கடிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பல தருணங்களில் பேதுரு இயேசுவை முந்திக் கொண்டு போவார். பல தருணங்களில் இயேசுவை அவர் மெச்சுக்கொள்வதற்காக பாராட்டுதலை பெறுவார். ஆனால் இந்த இடத்துல பெரிய வியாழன் அன்று இயேசுவை மறுதலிக்க போகிறார் என்ற செய்தியை இயேசு அவருக்கு சொன்ன உடனே அவர் மறுத்து பேசுகிறார். இல்லை ஆண்டவரே, நான் உங்கூட கைது பண்ணாலும் பரவாயில்ல, இறந்து போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே, என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று சொல்லுகிறார். அதே போலதான் அந்த இரவு பிலாத்துவின் அரண்மனையில் பேதுரு மறுதலித்ததையும் இயேசு ஆண்டவர் அவரை பார்க்கும்போது அவர் ஓடி போய் குகையிலே மனம் கசந்து அழுததையும் நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது பகுதி நாம் பார்க்கிறோம், பணப்பையும் வாழும் 35 38 வரையில் இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியையோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பையை உடையவர்கள் அதை எடுத்துக்கொள்ளட்டும்,
வேறுபை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேலாடையை விற்று வாழ் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடிய பொருள் ஒருவராய் கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும், என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவரிடம் போதும் என்றார். அதாவது இயேசுவை பிடிக்க வரும்போது தடிகளோடு வந்தார்கள் இல்லையா? அப்போ அவரை எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் தீவிரவாதி, நாட்டுக்கும் மக்களுக்கும் விரோதமான காரியங்களை செய்கிறார், இவர் ஒரு தேச துரோகி, இவர் கடவுளுக்கு விரோதமானவர் என்கின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைத்தாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, என்னை எல்லாரும் இவ்வாறு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வைத்திருக்கிற வாழ்தான் அதற்கு ஆதாரமா இருக்கிறது. ஆகவே கொள்ளையரும் கள்ளருமா இருக்கிற என்னை அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒலிவமலைக்கு எல்லாரும் போகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தாம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடம் அடைந்ததும் அவர் அவரிடம் சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவன் வேண்டுங்கள் என்றார். ஜபிக்க சொல்றார். ஏன்னா ஒலிவமலையில போய் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரும் தனியா ஜபிக்கிறதுக்கு போறார். இப்போ அவர்கள் விட்டு கல்லெறி தூரம் விலகி சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, விருப்பப்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கின்றார். அதாவது இந்த சம்பவம் கடைசியாக அவர் கைது செய்ய இந்த சூழ்நிலையில் வரப்போம். அப்போ நடக்குது. அவர் போய் ஜெபிக்கின்றார். ஜெபிக்கும் போது அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளின் உச்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய மன வேதனை துன்பங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. நமக்காக அவர் இந்த கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் மிகையாகாது. அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவரை தேற்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளாய் போல தரையில விழுந்தது. இயேசுவின் வியர்வை துளிகள் எப்படி விழுந்தது பாருங்க, இரத்த துளிகளாய் விழுந்தது. அந்த அளவு நமக்காக அவர் போராடி இருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். அவருடைய மனதில் மிகப்பெரிய நெருக்கடி அவருக்கு வந்திருக்கிறதற்கு காரணம் நாம் தான். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாய் நிற்பதனால நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் அவர் மன்றாடினார் என்பதை பார்க்கிறோம். அவர் இறைவேண்டலை முடித்து விட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கி கொண்டிருப்பதை கண்டார். இல்லையா? எல்லாரும் சோர்வுற்று இருப்பதை பார்க்கிறார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டார் இருக்கிறீர்கள், என்ன சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொன்னார். சோதனைக்கு உட்படாம இறைவனிடம் விழித்து வேண்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்க யூதாசு மற்ற எல்லாரும் வராங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் இவற்றிலிருந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு இந்த சோதனைகளை சாதனைகளாய் மாற்ற வேண்டும். படி இல்லையா, தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்ற வேண்டும். இயேசு அப்படிதான் தன் வாழ்விலே செய்தார். அதுக்கப்புறம் இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் வருகிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவரிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டி கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? இந்த வாள் எதற்காகனா வெட்டுவதற்காக அல்ல, தன்னை அவங்க ஒரு திருடனை போல பிடிக்க வந்தார்கள் என்ற வார்த்தையை நிறைவேறும்படியாக ஆண்டவர் இப்படி சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வாளால் நாங்கள் வெட்டட்டுமா என்று கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவருடைய இக்கட்டான நிலைமையில கூட இயேசு இந்த காதை என்ன பண்றாரு, ஒட்ட வைத்து அவரை சுகமாக்குகின்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் தம்மிடம் தலைமை குருக்களையும் கோவில் காவல்களையும் மூப்பர்களையும் பார்த்து,
ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பார்த்தீங்களா? இருளின் அதிகாரம் வரும்போது இயேசுவை கைது செய்கின்றார்கள். இயேசுவை கைது செய்த போது இருளின் அதிகாரம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவை போல பிசாசின் அதிகார நேரம் வந்தால் நமக்கும் துன்பங்கள் துயரங்கள் வரும். ஆனால் அந்த நேரத்தை கடந்து போவதற்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம மற்றவர்களை போல உணர்ச்சி வசப்பட்டு அதில் நம்ம மடிந்து போகவே கூடாது. இயேசு ஆண்டவர் அதில் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவரை கைது செய்த பிறகு பேதுரு மறுதளிக்கிறார். இயேசு முன்னாடி சொன்னார் இல்லையா? பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். ஒரு பணிப்பெண் என்ன பண்றாரு? பேதுரு உற்று பார்த்து, இவனும் அவரோடு கூட இருந்தவர் என்று சொல்லுகிறார். அவரோ இருந்தவன் என்று. அவர் அம்மா அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன் தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் நீ மும்முறை பதிலி சொன்னதை போலவே பேதுரு இல்லத்திலே அவரை மறுதளித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரத்தில் இயேசுவை நாம் மறுதளிக்கிறோம். எப்படின்னா, அவரை உலகத்தில் சாட்சி சொல்லவே நம்ம தயங்குகிறோம். எந்த இடத்திலும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு தயங்குகிறோம். நம்மளை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று காட்டிக்கொள்வதற்கு தயங்குகிறோம். ஏன்னா நம்ம வெட்கத்தூளாகுவோம் என்று சொல்லி பயப்படுகிறோம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ மறுதளித்தால் அது உனக்கு தான் கஷ்டம். பேதுரு மறுதளித்தார், மனம் கசந்து அழுதார். நாமும் கூட எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ கடவுள் நம்மளை இந்த நாளில் அழைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுவை கைது செய்த பிறகு அவரை ஏளனம் செய்கிறார்கள். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நெய்ய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்து உரைத்தார். தலையில் அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, அவர் கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. நீ உண்மையாகவே தீர்க்கதரிசினா உன்னை அடித்தது யாருன்னு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா செயல்களையும் செய்த பிறகு தலைமை சங்கத்தின் முனையில் கொண்டு போகிறாங்க. தலைமை சங்கம் தான் எருசலேமில் ஒருத்தருக்கு என்ன தண்டனை அப்படின்றது நிறைவேற்ற அவங்க அதிகாரத்தை உடையவர்களாய் இருந்தாங்க, நிறைவேற்றுவாங்க. பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்து சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்தே நாம கேட்டோமே என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை தலைமை சங்கத்தின் முன்பாக நிறுத்தி அவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு அவரை தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாடுகள் எல்லாம், இந்த பேஷன் நரேட்டிவ்ஸ், இயேசு பாடுபட்ட சரித்திரம் என்று சொல்லுவோம் இல்லையா, இவைகள் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு விஷயாவது யோசித்து பார்க்கணும். ஏன் இயேசு எனக்காக எவ்வளோ பாடுகளை பட்டார், ஏன் இவ்வளோ கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் நாம் யோசிக்கணும். நமக்காக தான், எனக்காக தான். நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், நான் இப்பொழுதும் தவறாக யோசிக்கிறதுனால, நான் தவறாக சிந்திப்பதுனால, என் கை தவறான காரியங்களை செய்யறதுனால, என் கால் தவறான பாதையில் போகிறதுனால, என் மூளை தப்பான காரியத்தை யோசிக்கிறதுனால, என் கண் தவறான காரியங்களை பார்ப்பதனால, என் வாய் கெட்ட வார்த்தைகளை பேசுறதுனால தான் என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டார்.
தலையில முள்முடி சூட்டப்பட்டார், கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டார், அவருடைய வசை சொல்லால் அவர் நிறைய திட்டப்பட்டார் இல்லையா? அவர் திட்டினார்கள், ஏளனம் செய்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், அடித்தார்கள், எல்லாமே செய்கிறாங்க நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய். மெய்யாகவே நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவ வார்த்தையின்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தொடர்ந்து இயேசுவின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ தூய ஆவியானவர் நம்ம இந்த நாளிலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தவரே, இதோ இந்த நாளிலும் பாடுபட்ட சரித்திரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கைது செய்த நிமிஷம் இருந்து ஆண்டவரை சிலுவையில் அறையிற வரையில் உம்மை எல்லாரும் ஏளனம் செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், நாங்கள் பேசின வார்த்தைகளுக்காய், நாங்கள் செய்த செயல்களுக்காகவே நீ ஆண்டவரை பாடுபட்டீர். ஒரு விஷயம் கூட அந்த நாட்களிலே நாங்கள் கூறுகிறோம், பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து புது வாழ்வை அருளும், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் இருக்கின்ற அன்பர் சாரின் உடைய ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாள் சாக்க சார் டீச்சருக்காக எனக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதி ராஜா வழிநடத்தும். ஆண்டவரே, பல்வேறு இடங்களில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், அவருடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை மக்கள், மற்ற விசுவாசிகள், சிஎஸ்ஐ, ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், பெண்டிகாட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவை அறியாதவர்களும் பல இடங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, அவர்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம், அமைதி சமாதானத்தை தாரும். அப்படியே தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் மத்திய அமைச்சரவை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சரவை எல்லாருக்காக ஜபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும், எல்லா மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தை, சந்தோஷத்தை தார். இந்த வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்காதபடி இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். ஏற்ற வேளையில் குளிர்ந்த மழையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தில் இது வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஆண்டவரே பேஷன் வீக் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவனுடைய பாடுபட்ட ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குருத்தோலை திருநாள், பெரிய ஆண்டவரை திங்கள், பெரிய செவ்வாய், பெரிய புதன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஆண்டவர் பெரிய சனி, பெரிய ஞாயிறு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று சொல்லி ஆண்டவரே வருகிற வாரங்களில் நாங்கள் எல்லாமே மிக சிறப்பாய் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் முன்னிறுத்தி இயேசுவின் பாடுபட்ட சரித்திரத்தை தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நேரத்தில் என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை தாரும். ஆண்டவர் தேர்வு எழுதி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவளை காத்திரலுங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அப்படி அன்புக்குரிய ஆசிரியர் இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய தலைவர் திரு வில்சன் அசரியா சாருக்காக ஜபிக்கிறோம். சார், இந்த நாள் வரையில காத்து வழி நடத்தினீர், தேவையை சந்தித்திருக்கிறீர். தொடர்ந்து இப்படி தெய்வீக கரம் சாரோடு தங்கியிருக்கட்டும். அவருடைய அன்பு துணைவியார் ஆண்டவரே அவருடைய இந்திரா டீச்சருக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் மூத்த மகன் பால்சன் அவருடைய அன்பு மனைவிக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஐரம்மாவுக்காக நான் ஜபிக்கிறோம். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவையை சந்தி. குறிப்பாய் சாருக்கு நான் ஒரு நல்ல சுகத்தை பலத்தை தந்து தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையில் நிறைவேற்ற கர்த்தர் நீர் கிருபை தாரும். அதே போல என்னுடைய அன்பு சகோதரன் கிரேன்குமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் என்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதி. அன்பு தாயார் உடன் பிறப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல என்னுடைய தம்பையா சாருடைய அன்பு மகன் பால் தீமோத்திக்காக அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவர். அதே போல இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் சீஃப் நர்ஸாக பணியாற்றுகிற சிஸ்டர் ஜெயந்தி பிரிஸ்கல் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல் அவருடைய லேப் டெக்னீஷியன் ஆண்டவர் எபி அண்ணன் எல்லர், ஆண்டவர் டாக்டர் ஜாஸ்மிதா டேனியல் அயர்லாந்து அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வாதையும் வழிநடத்த ராஜா. தேவையை சந்தியும். இந்த பிறந்தநாள் இவர்களெல்லாம் ஆசீர்வாதம் மாட்டோம். இதோ ஆண்டவரே அவருடைய அன்புக்குரிய டாக்டர் கென்னடி ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அன்பு சகோதரி ஆண்டவரே ஜெயந்தி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனத்தில் நீர் உடனிருந்து வழிநடத்தினீர். என் ஜபத்தை கேட்டீர். தொடர்ந்து இப்பொழுதும் ஆண்டவர் உடலில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தை அறிகிறீர். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள், ஏற்றுக்கொள்ளப்படுகிற மருந்து மாத்திரைகள், உணவு, தண்ணீர், சுவாசிக்கிற காற்று எல்லாவற்றையும் மகளுக்கு ஏற்புடையதாய் ஆக்கி ஆண்டவரே
சீக்கிரமாய் சுகம் பெற்று வர கிருபை தார். டாக்டர் கென்னடி ஐயா, அன்பு மனைவி லாயர் ஆண்டவர் அம்மாவுக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதி ராஜா. இன்னும் பலவரமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் இருக்காக, நிக்சன் இருக்காக, ராஜ்குமார் இருக்காக, என்னுடைய ஜப்லாசர் இருக்காக, பால் மோசஸ் இருக்காக, வனஜா அம்மாவுக்காக, ஏழ்மலை, ஆலன், ரஃபியா, ராதா சிஸ்டர், ஆண்டவரே சாமுவேல் வர்மனுக்காகவும், குறிப்பாக என்னுடைய பாப்பனப்பள்ளி ஆண்டவரே அருமையான பரிசுத்த யோவான் உத்தரன் சபையினுடைய செயலர் சாலமோன் சாவுடைய அன்பு தாயார் ஆண்டவர் அமுத அம்மாவுக்காகவும், என்னுடைய கலை செல்வி தங்கதுரையுடைய அன்பு தாயார் விமலா அம்மாவுக்காகவும், ஆண்டவர் அதே போல என்னுடைய மலர்வேணி சிஸ்டர் அவளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த இரவில் கூட அவருடைய மருமகள் இடையிடத்தில் ஃபோன் செய்து ஜபித்தார்கள். இன்னும் ஆண்டவரே கண் விழிக்கவில்லை சகோதரி. ஆண்டவர் சீக்கிரமாய் கண் விழித்து எழுந்து ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்ல கிருபை தாரும். என்னுடைய அன்பு கணவர் மலர் அரசனையும் அன்பான ஆண்டவர் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளையும் கர்த்தர் கண் நோக்கி பாரும். குறிப்பாக ஆண்டவருடைய ரத்தத்தை ஆண்டவரை மலர் அக்கா மேல் நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீர் அவர்களுக்காக மரித்திருக்கிறீர் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது ராஜா. அதை நாங்கள் மறக்காமல் ஆண்டவரை அக்காவுக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை அவளோடு கூட தங்கிவிட்டோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களையும் இந்த நாளில் எடுத்து நீர் பயன்படுத்தும், வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.